எஸ் டயக்ராம் போயிட்டு இருக்கு. அண்ணன் வராரு, பின்னாடியே வராரு. ஹாய் தலைவா. ரங்கம்மா. உங்க பேர் என்ன? சப்னா. சரியா கேட்கல. நம்ம பார்க்கலையப்பா இப்படி ஒண்ணும். லேடிஸ் ராணுவ பட. Boys and girls, ladies and gentlemen, yet another time a warm round of applause for our இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. and our absolute darling Harshad Khan அவர்கள். ஹாய் தலைவா. Put your hands together for the one and only Harshad Khan. Boys and girls, Vistas Nakshatra. ரங்கம்மா. ரங்கம்மா. அவங்க எல்லாருக்காகவும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க. என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஹர்ஷத் அவர்களே? ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அடேங்கப்பா, அலை கடல் என திரண்டிருக்கும் நம் வேல்ஸ் கல்லூரி மாணவர்களே, மாணவிகளே, ஆசிரியர்களே, பேராசிரியர்களே, அனைவருக்கும் என் இரவு வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? கேட்கல. இதுக்கு முன்னாடி நிறைய மாநாடுலாம் போகணுன்னு ஆசைப்பட்டிருக்கேன். இப்போதான் நேரில் பார்க்குறேன். வேல்ஸ் மாநாடு மாதிரி இருக்கு. பசங்க ஏதோ கத்துறீங்க, என்னன்னு தான் கேட்கல. சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. நான் கூட இத்தனை தடவை பேர் சொல்லி கூப்பிட்டுக்க மாட்டேன். பரவாயில்ல. பாட புத்தகம் உங்கள் மைண்டில் இருக்கோ இல்லையோ, இந்த பேர் நல்லா மைண்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவே யாரையாவது கூப்பிட்டு ஓம்ஸ்லாம் என்னன்னு சொல்ல சொன்னால் முழிப்பீங்க திருன்னு. அட பாவிங்களா டேய், பாரத் மாதாக்கு ஜெயின்ற மாதிரி கேப் விடாம சொல்றீங்களேடா. தேங்க்யூப்பா. உங்க எல்லாரோடைய லவ் தான் இந்த இடத்துக்கு எனக்கு கொண்டு வந்திருக்கு. ரொம்ப நன்றி அதுக்கு. பசங்க அதிகமா பொண்ணுங்க அதிகமா? இருங்க, கண்ணை மூடி கேட்குறேன், அப்பதான் தெரியும். பசங்க அதிகமா பொண்ணுங்க அதிகமா? என்ன பொண்ணுங்க சவுண்ட் அதிகமா கேக்குதே. ஓகே. ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் என்னை இங்கே கூப்பிட்டதுக்கு. சரிம்மா இருமா, ஒரு 2 வார்த்தை பேசிக்கிறேம்மா. இப்போலாம் பெண்கள் வந்து நான் பார்க்குறேன் நிறைய, எங்கேயாவது திடீர்னு ஏதாவது போனால் சப்போஸ் கிட்ட போமா அப்படின்றாங்க. உடனே பயமாயிருது, நம்ம ஏதோ காலை கீழே மிதிச்சிட்டோமா அப்படின்னு. பார்த்தா நம்மளை பார்த்ததுக்கு தான் அப்படி கத்திருக்காங்க. இப்போதான் புரியுது இவங்களாம் யார் தெரியுதுல, லேடிஸே ராணுவ பட. அந்த கதை போல. எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டத்தில் பாதி பசங்க மிங்கிளாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் இந்த அளவுக்கு கத்துறீங்க இல்லையா? நீங்க மட்டும்தானா? ஓகே. இன்ஜினியரிங் மாணவர்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்க? ஓகே. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்னடா இது, நீங்க தான் மெஜாரிட்டியா? சூப்பர். எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தானே, எந்த கோர்ஸாக இருந்தானே, நம்ம எல்லாருமே யாரு? வேல்ஸ் கல்லூரி மாணவர்கள். எப்படி போயிட்டு இருக்கு நட்சத்திரா உங்களுக்கு? நல்லா போதா? ஏய் யார் அவன் சட்டையெல்லாம் கழட்டுறது? ஏய் அட பாவீங்களா. ஆனால் உண்மையாக சொல்லணுன்னா, நான் எங்கள் வீடு உங்கள் எல்லாருக்கும் தெரியல எங்கே இருக்குன்னு. காசிமேட்டில் இருக்கு. தெரியுமா எல்லாருக்கும்? நன்றிப்பா. காசிமேட்டில் இருக்கு. அங்கேருந்து நானும் ஓட்டுறேன். இங்கே வர்றதுக்குள்ளே அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அது பரவாயில்ல, அங்கேருந்து உங்கள் காலேஜுக்கு வர்றதுக்குள்ளே இருக்கு பாருங்க போராட்டம். டிராஃபிக்லாம் மற்றவங்க பண்ணல, உங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே தான் பண்ணுறாங்க, வேற யாரும் ஒன்றும் பண்ணல.
நீங்களே தான் அடுன்னு பார்த்தா எத்தனை கேட்டு 4-5 கேட்டுன்னு போயினே இருக்குது. கேட் 3ல வந்துட்டு ஐயோ அங்கே ஏன் சார் வந்தீங்க 2ல வாங்க அப்படின்றாங்க. 2 எது சார் 2ல இங்கே வரக்கூடாது சார் இப்படி வாங்க இப்படின்னு திருப்பி திருப்பி இங்கே உள்ளே வரதுக்குள்ளேயே 1/2 hour ஆயிடுச்சு. பரவாயில்ல. இந்த சைட்லாம் இருக்கீங்களே பயங்கரமா. நீங்களாம் என்ன டிபார்ட்மெண்ட்டு என்ன கோர்ஸு? மிக்ஸ்டா? என்னடா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி சொல்கிறீங்க மிக்ஸ்டுன்னு. சரி ஓகே. நீங்களா வேற காலேஜா? ஓ அப்படியா, சூப்பர் சூப்பர். ஹர்ஷத் அவர்களே, இப்போ என்னன்னா யாருமா அது? நான் தான் வாங்க வெளிச்சத்துக்கு வாங்க. இல்ல நான் தான். இப்போ அவர் வந்து குட்டி டிராகனா வலம் வந்தாரு. அதெல்லாம் விடுங்க. உங்க பேர் என்ன? சப்னா. என்னது? சரியா கேட்கல. சப்னா ஐயா. சப்னா. ஓ ஃபாரினரா? இல்ல தமிழ்நாடு தான். நம்ம பார்க்கலையப்பா இப்படி ஒன்றும். ஓகே. இப்போ என்னன்னா குட்டி டிராகனா வலம் வந்தீங்க. ஆமா. இப்போ ஆர்வமலேங்கற ப்ளாக் பஸ்டர்ல கலக்கினீங்க. அடுத்த படம் அப்டேட் கொடுக்க வேணாமா? அடுத்து வந்து உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அடுத்து வந்து நான் வந்து ஏதோ ஒரு உங்க எல்லாருடைய அன்பால ஒரு 2 படம் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா வீடியோஸ்ல ராம்ஜி, ராமோஜி, பிரேம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ உண்மையாலே அந்த மாதிரி ஒரு 2 படம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது அனௌன்ஸ்மெண்ட் இப்போ ரீசெண்டாக ஒன்று வந்தது. ஒன்று நீங்கள் எல்லாருமே மேபி சில பேர் ஸ்கூல் படிக்கும் போது பார்த்துருக்கலாம், சில பேர் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னு பார்த்துருக்கலாம். மீசையம் இருக்கு. ஸோ அதோடைய செகண்ட் பார்ட் அதில் வந்து நான் ஆதியனோட தம்பியா பண்ணுறேன். தேங்க்யூங்க. அது பண்ணும்போது கூட சந்தோஷம் இல்லை, இவங்க பாராட்டும் போது தான் அவ்வளோ சந்தோஷம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், the most expected. எஸ் டயக்ராம் போயிட்டு இருக்கு. அண்ணன் வராரு, பின்னாடியே வராரு. ஆமா, டயக்ராம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. நம்ம காலேஜ்ல தான் மறைவா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு என்னெல்லாம் தெரியாது. ஸோ அது முடிச்சுட்டு அண்ணன் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக நான் வந்தேன். ஸோ இது 2 தான் போயிட்டு இருக்கு. விரைவில் நான் சொல்ல அவசியம் இல்லை, நம்ம வேல்ஸ் ப்ரொடக்ஷன்ல இருந்து அது உங்களுக்கு சொல்லிடுவாங்க எப்போ வருது எப்படி வருது அப்படின்னு. சூப்பர். ஸோ இந்த 2 படம் தான் இப்போ போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுவோன்றத விரைவில் நம்ம அப்படியே பார்ப்போம். நீங்க ஏதாவது கேட்கணுமா என்கிட்ட? நான் எதுவுமே கேட்க வேணாம். ஆனா எங்க கேர்ள்ஸ் எல்லாம் எதுக்காக அங்க இருந்து கத்திட்டு இருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு டான்ஸ் ஆடணுமா? டான்ஸ் ஆடி நம்ம எல்லாரும் சேர்ந்து உங்க கூட ஆடுவாங்க. ஓ அப்படி ஆடுறீங்களா? கேட்கணும். ஆடுறீங்களா? நீங்க ஆடுறீங்களா? இப்போ பாருங்க, நீங்க ஆடுவீங்களா? ஏதோ கொஞ்சம் ஆடுறப்பா. பேரை கேட்டா இறங்கி வர ஏங்கோ, சொட்டு சொட்டா சிந்தி வரும் ராகம், அவ அழக கண்டா காவேரியே ஓடும் ரங்கம்மா. ரங்கம்மா ரங்கம்மா சூப்பர். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் வர போகிறாங்க. நிறைய ஃபங்க்ஷன்ஸ், நிறைய ஈவெண்ட்ஸ் இங்கே நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் வந்து மிரண்டுட்டேன். இது உண்மையாலே காலேஜ் கல்ச்சரல்ஸ் தானா? என்ன ராட்டினெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க? பொருட்காட்சியில் கூட இதெல்லாம் இப்போ இருக்கிறது இல்லை. அவ்வளோ ராட்டின எஃபெக்ட்லாம் போட்டு அங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. நிறைய காலேஜ் இப்படிலாம் பண்ணுவாங்களான்னு தெரில. நம்ம காலேஜ் இதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக பண்ணி தராங்க. எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அதே டைமில் நமக்கு படிப்புன்றது ரொம்ப முக்கியம். நல்லாவும் படிங்க, ஹாப்பியாக இருங்க. இங்கே இருக்கிற நிறைய பேரில் பயங்கரமான நட்சத்திரங்கள் இருப்பீங்க. அந்த நட்சத்திரங்கள் இன்னும் சில வருஷத்தில் இந்த நட்சத்திரால ஸ்டேஜில் ஏறணும். அதுதான் என்னுடைய ஆசை. எப்படி நான் உங்களை மாதிரி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸில் கீழே இருந்தும் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மேலே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதுதான் இன்றைக்கி இங்கே கூப்பிட்டு வந்திருக்கு. என்னை விட நிறைய திறமைசாலிகள் இங்கே இருப்பீங்க. அது ஆண்களாக இருந்தாலும், சாரி உங்களை பார்த்தா ஆண்கள்கிட்ட
ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி. ஸோ உங்களுடைய டேலண்ட்டை காட்டி இந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே டைமில் ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. அப்பா அம்மாவை மதிங்க, அவங்க தான் எல்லாமே. அவ்வளோதான். சரி, ஒன்றே ஒன்று மட்டும் ஐசரி சார் இங்கே இல்லை, நல்ல வேலை, அது சந்தோஷம்தான். பட்டு இங்கே நான் வந்து ஒன்றே ஒன்று கேட்கு, அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக வேல்ஸில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் பிறக்கணும்னு ஆசைப்பட்றேன். வேறு எதுவுமே எனக்கு வேணாம். ஸ்கூலுன்னா கூட வேல்ஸ் ஸ்கூலில் தான் சேரணும், காலேஜ்னாலும் வேல்ஸ் காலேஜ், அப்புறம் வேல்ஸ்லேயே வெளியே வாட்ச்மேனாக எனக்கு ஒரு வேலை கிடச்சா கூட ஓகே தான். வேறு எதுவும் நான் பெருசாக ஒன்றும் கேட்கல. என்னுடைய ஆசை அதுதான். சார், நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த ஆசையை அடுத்த தடவை நிறைவேற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அப்படியே நான் போயிட்டு வரட்டுமா? சூப்பர், ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து நிறைய பிக் செலிபிரிட்டிஸ்லாம் வராங்க. விஜய் சித்து அண்ணனும் வந்துட்டுருக்காரு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் அப்படியே கிளம்புறேன். சப்னா, வேர் ஆர் யூ? எஸ், என் பேரை கரெக்டா முதலா தமிழ்நாட்டுல சொன்ன ஒரே ஆண் மகன் வந்து ஹர்ஷத் கான் அவர்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. Boys and girls, ladies and gentlemen, yet another time a warm round of applause for our very own Harshad Khan. ஒரே நிமிஷம், என்ன பேசுறாங்க புரியுதா? அதாவது ஐயோ 7 மணிலேருந்து இதை தான் கேட்டுக்கிறீங்களா? அவங்க கேட்டுப்பாங்க. நாம டாடா பை சொல்லிடலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you very much. Bye friends, bye. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.